Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான both front end and back end projects உடைய certificate course பார்க்க போகிறோம். ₹29 கொடுத்து நீங்கள் என்னோட சேனலில் ஜாயின் பண்ணால் perks எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும்னாலும் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே டெய்லியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நான் அதுலேயுமே அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ தட் அதன் மூலிமா கூட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதுலேயும் ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். இது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தாலுமே இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ், அதாவது HTML படிப்பீங்க, கேஸ்கெட்டிங் ஸ்டைல் ஷிப் டிசைனுக்காகவும் படிப்பீங்க. ஸோ இந்த 2 லாங்குவேஜுமே நீங்கள் படித்து முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கனாலுமே பரவாயில்ல, நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து எப்படி ஒரு வெப் பேஜை நம்ம ரெஸ்பாண்டிவாக கொண்டு வரணுங்கிறதையும் நீங்கள் இதில் படிப்பீங்க. ஸோ சில ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் என்ன மாடியூல்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் HTML அண்ட் HTML ஃபைல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த HTML ஃபைல் தான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாகவும் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆங்கர் எலமெண்ட்டு, நெஸ்டட் ஆங்கர் டேகு, அப்புறம் பேசிக்காக இருக்கும்ல பேராகிராஃப் பிரேக்கு, லிஸ்டட் அன்ஆர்டர் லிஸ்ட், இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுங்கிறதுலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ சிலபஸில் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் CSSம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 44 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 44 டாபிக்ஸும் என்னென்னங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளைடு விஷுவல் டிசைன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ எக்ஸ்பேண்ட் கோர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ விஷுவல் டிசைனில் இருக்கிற ஹைட் ப்ராப்பர்ட்டி, வித் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் என்ன மாதிரி டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் டிசைனுக்காக, லைக் இட்டாலிக்ஸ், போல்ட், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு சிலபஸ்லேயும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தாலுமே எடுத்துக்கலாம். அனிமேஷன் எஃபெக்ட்ஸும் இதிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு அப்ளைடு ஆக்சசிபிலிட்டியில் உங்களுக்கு மொத்தமாக 22 மாடியூல் இருக்குது. நீங்கள் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அப்புறம் ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன். ஸோ இதுலேயும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக கிரிட்டு, ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணலாங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கலாம். செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HTML அண்ட் CSS வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக ஜாவாஸ்கிரிப்டாக இருக்கல அல்காரிதம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் DSAன்னு சொல்வோம். இதையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தான். உங்களுக்கு வேரியபிள், அரே, ஆப்ஜெக்ட், லூப்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கோர்ஸ் பார்க்கலாம் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் HTML அண்ட் CSS படிச்சிருந்தா இன்னுமே பெட்டர். அந்த கோர்ஸும் நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்லி முடித்தேன். நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக 113 மாடியூல்ஸ் இருக்குது. இதில் எப்படி நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி பேசிக்ஸ்லேருந்தே சொல்லி கொடுத்துருவாங்க. கேஸ் சென்சிட்டிவிட்டினா என்னங்கிறதும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறதும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தனாலுமே நீங்கள் இதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கோர்ஸ்லாம் இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற எல்லாமே இதோடைய சிலபஸ். ஸோ மொத்தமாக 130 சிலபஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ES6. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்வோம்னா ECMA ஸ்கிரிப்ட்னு சொல்வோம். ஸோ அதுதான் ஷார்ட்டாக ESன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வெர்ஷன் JS ஓட இதில். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு என்னென்னங்கிறத சொல்லிடுவாங்க. லைக் ஆரோ ஃபங்க்ஷன், டிஸ்ட்ரக்டிங், இந்த மாதிரி எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமாக மியூட்டேஷன் பற்றிலாம் உங்களுக்கு இதிலே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னங்கிறதும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 33 மாடியூல்ஸ் இருக்குது. டீபக்கிங்னா என்ன, ஒரு எஃபிஷியண்டான கோடிங்க்கு டீபக்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. பேசிக்கான டேட்டா ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு மொத்தமாக 20 லெசன் இருக்குது.
அதே மாதிரி அல்காரிதம் ஸ்கிரிப்டிங்கும் உங்களுக்கு இருக்குது. ஊப்ஸ் கான்செப்ட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் வச்சும் நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு ப்ராஜெக்ட், இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 மாடியூல் இருக்குது. ஸோ பாலிண்ட்ரோம் செக்கர், ரோமன் நியூமரல் கன்வெர்ட்டர், சீசர் சைஃபர், இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கானது. இதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற லைப்ரரிஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாமே வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூட் ஸ்ட்ராப், அதாவது ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெஸ்பான்சிவ்னஸ்லாம் எதை வச்சு கொண்டு வரலாம், நேவிகேஷன் டூல்லாம் என்னென்ன இருக்குங்கிறதுலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 31 மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மாடியூலுங்கிறத நீங்களே கோ த்ரூ பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லெசன்லேயே உங்களுக்கு ஜேக்வரினா என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜேக்வரி ரிலேட்டடாக உங்களுக்கு 18 லெசன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு 9 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒரு டேட்டாவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுங்கிற மாதிரி பேசிக்ஸ் திங்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ட், இது ஒரு பாப்புலரான ஜேஎஸோட லைப்ரரி. ஸோ இதிலோட கான்செப்ட்ஸ் என்ன, எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குங்கிறதையும் 47 மாடியூல்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெடெக்ஸ் பற்றியும் உங்களுக்கு இருக்குது. ரியாக்ட் அண்ட் ரெடெக்ஸ் ரெண்டுமே எதுக்கு நம்ம ஆஃப்னா ரெண்டுமே சேர்ந்து யூஸ் பண்ணுறோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் லைப்ரரிஸோடைய ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்கள் ஃபைனல் இயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய ஓன் இன்னோவேட்டிவை கொடுத்து உங்கள் ஃபைனல் இயரில் கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி உதவி, என்னோட சேனலை 72% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ என்ன மாதிரி சில யூடியூபர்ஸ் உழைப்பை நம்பியே இருக்காங்க. ஸோ எங்களுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் API. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக பேக் அண்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க. இப்போ வரையும் நம்ம பார்த்த கோர்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டடானது. ஸோ வந்து பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா NPM நோட் பேக்கேஜ் மேனேஜர்னால் என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடோட நம்ம எதுக்கு இந்த பேக்கேஜஸ்லாம் ஷேர் பண்ணுறோங்கிற மாதிரி 10 மாடியூல்ஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜேசன் பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேசிக், நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ், இது ரெண்டோட லெசனும் உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. இது முடிச்சோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். இதில் மொத்தமாக 12 மாடியூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் MongoDB அண்ட் மாங்கோஸ்லியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ MongoDBங்கிறது ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். ஜேசன் டாக்குமெண்ட்ஸில் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ SQL டேட்டாபேஸ்னால் என்ன, NoSQL டேட்டாபேஸ்லாம் என்னங்கிறத அவங்களே இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தமாக உங்களுக்கு 12 டாபிக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஸோ இது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் API ப்ராஜெக்ட்ஸும் என்னென்னங்கிறத அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களே கூட எக்ஸ்ட்ராவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் கோர்ஸு. ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் சர்டிஃபிகேட் பற்றி நீங்கள் இதில் படிப்பீங்க. அது எதுக்கு ஒரு அப்ளிகேஷனாக்க நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதையும் நீங்கள் இதில் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ சாய்ங்கிறத வச்சு தான் நீங்கள் இதில் படிக்க போகிறீங்க. ஸோ சாய்ங்கிறது பேசிக்காக என்னங்கிறது பார்த்தீங்கன்னா JS, அதாவது ஜாவா ஸ்கிரிப்டோடைய டெஸ்டிங் லைப்ரரி. ஸோ அது நம்ம ப்ரோக்ராம் கரெக்டான வேலை தான் பிஹேவ் பண்ணுதா, கரெக்டாக இருக்கா, ஆப்டிமைஸ்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இதில் மொத்தமாக உங்களுக்கு 25 மாடியூல்ஸ் இருக்குது. அதில் எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் ஆகுது, ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனையோ நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஃபுல்லி டெஸ்ட் பேஸ்டு ரிசோர்ஸஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஒரு வேல்யூ அரேவா, இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கா, இல்லை ஒரு அரேயில் அந்த ஐட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ் கோர்ஸும் இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக உங்களுக்கு 22 மாடியூல்ஸ் இருக்குது. குவாலிட்டி அஷூரன்ஸோட ப்ராஜெக்ட்டும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெட்ரிக், இம்பீரியல் கன்வெர்ட்டர், இஷ்யூ ட்ராக்கர், பர்சனல் லைப்ரரி, சுடுகோ சால்வர், இந்த மாதிரி உங்களுக்கு 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இதையுமே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து படிச்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குற அப்ளை லிங்க் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும், லிங்க் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். என்னோட சேனலில் இருக்கிற எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரே மெத்தட். நான் உதாரணமாக இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணுன்னா, இங்கே ரைட் சைடில் ஒரு குட்டியாக ஆரோ மார்க் இருக்குல்ல, ஸோ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே மோர்னு இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லி ஓப்பன் ஆயிரும். இங்கே என்னோட சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதுக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் சென்டராக இந்த மாதிரி லிங்க்குன்னு சொல்லி ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்ளை லிங்க் எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்கள் லைஃப் அண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள்.